ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. புது வருஷத்தினுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் விபாகம் 19 தமிழில் விஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்திரம் பதப்பிரிவுகள் மொழிபெயர்த்தல் ஸ்லோகத்தை கூறிவிட்டு பின்பு நான் மொழிபெயர்க்கின்றேன். தர்மகுப் தர்மகிருத் தர்மி சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சு விதாதா கிருதலக்ஷணः கபஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத் குருஹு உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்ய புராதனः ஷரீரபூதபிருத்போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணः சோமபோம் அமிர்தபஸ் சோம புருஜித் புருஷத்தமः ஜீவோ வினயிதா சாக்ஷி முகுந்தோ மித விக்ரமः ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித விக்ரமः அம்போ நிதிரனந்தாத்மா மகோத திஷயோந்தகः. இது ஸ்லோகத்துடைய இன்று வரைக்கும். நான் எப்படி அது பதப்பிரிவுகளை பார்க்கலாம். தர்மகுப் தர்மகிருத் தர்மி. தர்மனுடைய குப்தன்னா சித்திரகுப்தன்லாம் இருக்கான். குப்தாங்கிறது ரகசியம்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒளிதல் ஹைடிங் எல்லாம் இருக்கு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மறைதல் ஒளிந்து கொள்ளுதல்லாம். குப்தானா ரகசியம், தர்மத்தின் ரகசியம் அவர் தான். தர்ம குப்னு வரும், குப்னு வராது. ஏன்னா அந்த பாபி பாவாயிடும், அதாவது சேர்த்தல்ல சந்தி சேர்க்கிறது அப்படிம்பாங்க. அந்த தர்ம குப் தர்ம கிருத், அந்த தர்ம செயல்பட்டவரும் கிருதம் பண்ணப்பட்டவரும் அவர் தான். செயல்களை தர்மத்தின் செயல்கள் அவர் தான் அந்த தர்மி, தர்மத்தினுடைய தலைவன், தர்மகர்த்தா, தர்மத்தினவன், இப்படி வேணா வச்சுங்க. தர்மகுப் தர்மகிருத் தர்மி சதசக்ஷரம் அக்ஷரம். இது ரொம்ப சேர்ந்து வரும், அது அழகா பிரிக்கணும், நம்ம சரியா பிரிக்கணும். சத த வரும், ச பிளஸ் த சதன்னு வரும். மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்றேன். அது சத்தியம் தா, அது தாவா மாறும் சேர்ச்ச. தா பிகம்ஸ் தா. சத்தியம் அசத்தியம் ரெண்டு இருக்கு. பாருங்க, அக்ஷரமும் இருக்கு க்ஷரமும் இருக்கு. சத சத் அக்ஷரம் அக்ஷரம் வரும். எப்படின்னா இதனுடைய ஆழ்ந்த தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். சத்தியத்திலும் பகவான் இருக்கார், அவர் விஷ்ணு. அசத்தியத்திலும் இருக்கார். சத்தியம்னு ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அசத்தியம்னாக்கா அசத்தியம் நீ கூறாது, அது வேற. ஆனா எல்லா மூச்சிலையும் அவர் இருக்காருன்னு உள்ள அர்த்தத்துல தான் நம்ம ஆழ்ந்த அர்த்தத்தை எடுக்கணும். யாரு பிசாசுகளை பண்ணினார்கள்னு ஒரு வெள்ளக்கார பாதிரியார், அவர் இட்டாலியன் பாதிரியார், லண்டன்ல கேண்டர்பரியில கடைசியில இறந்து போனார். அங்க 1033 ஆண்டு 1033 அந்த ஆண்டுல அவர் பேர் ஆன்சம்னு பேர். செயின்ட் கொடுத்தாங்க, அது தாமஸ்ன்னு சொல்லுவாங்க, தாமஸ் ஆன்சம்பாங்க. ஆன்சம்னு அவருடைய பேர். யார் அவர்? இந்த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ மதத்திற்கு பதிலாக பொது பிலாசபி தத்துவ ஞானத்துக்கு போயிட்டார். அப்ப யாரு பிசாசுகளை, டெவில் சொல்றோம் இல்லையா, பேய்களை உண்டு பண்ணினார்கள்? பகவானாக இருக்கப்பட்டவர் பேய்களை உண்டு பண்ணலாமா? உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துல கேள்வி வரும். பேய்கள் வேற பகவான் வேறன்னு. அவர்களை யார் உண்டு பண்ணினாங்க? பேய்களை. அவர்களை உண்டு பண்ணினார்கள் என்றால் படைக்கும் சக்தி அந்த பேய்களுக்கு வந்து விடுகின்றது. தெய்வத்தின் சக்தியை போல படைத்தல் என்பது தெய்வத்திற்கு மட்டும் உட்பட்டதாக இருக்க வேண்டும், இல்லையா? பொது ஞானம். சரி விடுங்க. அதனாலதான் இங்க பகவத்கீதையில இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பார்த்தா ரொம்ப ஆழ்ந்த தத்துவத்தோட வியாசர் இவர் மூலமா கூறுகின்றார், பீஷ்மர் மூலமாக. சத்தியம் அசத்தியம். அக்ஷரம்னா என்ன? அழிந்து போகுதல், அழியாமை இருப்பது அக்ஷரம். க்ஷரம்ங்கிறது அழிந்து போகுதல். இன்னும் முன்னாடி அந்த இது போட்டுட்டீங்கன்னாக்கா, அதாவது பேர் ஹலாதி பிரத்ய போட்டீங்கன்னா அது பிளஸ் தரம் அக்ஷரம். அழியாய்மை. க்ஷரமும் அவர் தான். சத சத்து அக்ஷரம் அக்ஷரம் அக்ஷரம்னு வரும். அந்த மக்காரத்தை வரும் அங்க. சரி சரி.
அப்ப அழியதிலும் அழியாமல் இருப்பது அந்த இன்மையும் அவர்தான், இருப்பவையும் அவர்தான், அழிதலும் அவர்தான். க்ஷரம் அக்ஷயதி அப்படிம்போம். அக்ஷய பாத்திரம்னா அழியாத பாத்திரம், எல்லாமே வந்துட்டே இருக்கும். சதசத் அக்ஷரம் அக்ஷரம், சதசக்ஷரம் அக்ஷரம் அவிஜ்ஞாதா. இப்ப அடுத்தது அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷு விதாதா கிருத லக்ஷண. அவிஜ்ஞாதா ரொம்ப அர்த்தம். அது ஞாங்கிறது தாத்து, ஞானம், அறிவு. விஜயானம் வி ஒரு உபசர்க்கத்தை போட்டோம், ஆ போட்டா எதிர்மறையா இருந்தா இல்லையா? இந்த இடத்துல எப்படி வரும்னா, உங்களுக்கு நமக்கு அவரை தெரிந்திக்க முடியாது, நாலேஜ் இருக்காது. அதுவும் தத்துவம் தான். எப்போ ஒருவன் பகவானை தெரிந்து கொள்கின்றானோ அவன் பகவான் ஆகிவிடுவான். தெய்வத்தை தெரிந்து கொள்கின்றானோ அவன் தெய்வனாகி விடுவான். ஆங்கிலம் சொல்லுவாங்க, இஃப் த knower knows the known, the knower becomes the known. அதாவது பகவான seeker knows the known. If the mortal knows the immortal, then the mortal becomes immortal. அதாவது அவிஜ்ஞாதா இருக்கான். யாருக்கும் அவனை பற்றி அறிவு அவ்வளவு சீக்கிரமாக அவனை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றான். அவிஜ்ஞாதாவும் இருக்கின்றான் அர்த்தம். விஞ்ஞானம் புரிந்து கொள்வதாக விஞ்ஞானத்தோடு இல்ல, அவிஜ்ஞானத்தோடும் இருக்கின்றான். அவனை புரிந்து கொள்ளாய்மை, புரிந்து கொள்ளுதல் அரிது என்ற ரூபமாகவும் இருக்கின்றான். அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷு விதாதா கிருதலக்ஷண. சஹஸ்ர அம்சு 1000. அம்சுங்கிற என்ன? சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்னு வருத்தம். சஹஸ்ர அம்சம் வரும். பேச்சுக்கு சொல்லுவாங்க சஹஸ்ர 1000 பேர் இருக்குப்பா உனக்குன்னாக்கா, கோடி பேர் சொல்லுது, 1000 பேரும் சொல்லுவாங்க. சஹஸ்ர அம்சு விதாதா, அதை கொடுக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அதை முடிக்கப்பட்டவன், அதனுடைய நிர்ணயம் செய்யப்பட்டவன் அந்த சஹஸ்ராம்சு. இந்த வி தாத்தான்னு வரும். தா மூணாவது தா கொடுத்தல் அர்த்தம். தாத்தா தாத்திரிலாம் வரும். இதுவும் திருச்சி பிரத்யம் தான். ஆனா தா விதாதா, ரெவலேஷன், வெளிப்படுத்துதல், விதாதா. சோ அவரும் அவன் தான். இந்த விதாதா, வி உபசர்க்கம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. விதாதா, விதாதா கிருத லக்ஷண. லட்சணத்தினுடைய கிருதங்கள் செய்யப்பட்டவன். லட்சணம்னா என்ன? சூரியோதயம் ஒரு லட்சணம், சூரிய அஸ்தமனம் ஒரு லட்சணம், மத்தியானம் ஒரு லட்சணம், மழை ஒரு லட்சணம், கார்மேகம் ஒரு லட்சணங்கள், புயல் ஒரு லட்சணம், கொடுங்காற்று ஒரு வரத்துக்கு முன்னாடி ஒரு இது சின்ன காற்று அடிக்கும், அது ஒரு லட்சணம். பல லட்சணங்கள் இருக்கு. பிசிக்கல் லட்சணம், நான் பிசிக்கல், டான்ஜிபிள், பார்க்கக்கூடியவை, பார்க்கக்கூடாத, இருக்கப்பட்டவை, பார்க்க முடியாதவை, இதெல்லாம் பல லட்சணங்கள் இருக்கு இல்லையா? விதாதா கிருத லட்சண கபஸ்தி நேமி சத்வஸ்த சிம்ஹோபூத மகேஸ்வர. கபஸ்தி நேமிஹி, கபஸ்தினா என்ன? சூரியனுடைய ஒளி, அதான் கபஸ்தின்னு பேர். கபஹ ரேஸ் ஆஃப் த சன், சூரியன். நேமினா அந்த எல்லை, வட்டமான இருக்கின்ற எல்லை, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். உதாரணம் அதுக்குதான் நேமி. கால நேமின்னு ஒருத்தர் தான் ராமாயணத்துல ஹனுமான ஆஞ்சநேயரோட யுத்தம் பண்ணான். காலத்தின் கடைசி எல்லை அவன் தான். வட்ட வடிவமா இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ். அது நேமி சர்க்கம்ஃபரன்ஸ். நாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல, கணித சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, நேமிஹி நேமிமா. கபஸ்தி நேமிஹி, சூரியனுடைய வட்டமா இருக்கு இல்லையா வெளிச்சம். ஏன் அத சொல்றாங்க? அந்த வட்டத்தை, அந்த எல்லையை சொல்றாங்க மட்டும். ஏன் எல்லையை சொல்றாங்கன்னா விஞ்ஞானம். நான் சொல்றேன், ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பிளாக் ஹோல் ஒன்று கண்டுபிடிச்சாரு, கருங்குழி. நான் போன இதுலயே சொல்லியிருக்கேன், கடந்த இதுலாம் பிரசங்கங்கள்ல. அந்த பிளாக் ஹோல் காந்த சக்தி, அது நம்ம பாலை வழி மில்கி வே மண்டலத்துக்கு நடுவில் இருக்கு. அந்த சக்தி அது ஒரு சூரியன் மாதிரி இயங்கும். அதுக்கு காந்த சக்தி ஜாஸ்தியானதுனால நம்ம சூரியன் அவன் 9 குழந்தைகள் அதை சுற்றி சுற்றி வரா. அது பலகீனம் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் பறந்து போயிடுவோம், எங்கேயோ பறந்து போயிடுவோம், எங்கன்னு தெரியாது. அவனே அந்த காந்த சக்தியை கோடி 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 மைல் கிலோமீட்டருக்கு மைலுகளுக்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு கூட காணா அந்த இருக்கிறது அது புரியணும். அந்த காந்த சக்தி எப்போதுமே உங்க இருட்டா இருக்கும். கருங்குழி, பிளாக் ஹோல், பிளாக் ஒன்றும் தெரியாது. ஆனா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அதோடைய அந்த எல்லை, வட்டமான எல்லை எப்போதுமே சூரியன் மாதிரி வெளிச்சமா இருக்கும். ஏன்னா
அவன் வெளிச்சத்தை பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ், நம்ம சூரியன் மாதிரி கோடான கோடி ஸ்டார்ஸ் இருக்காங்க, நட்சத்திரங்கள் இருக்காங்க, இழுத்துட்டு இருக்கான். அதுக்கு பேர் ஈவென்ட் ஹாரிசான் பேர். அதை பார்த்தாலே தெரியும். இங்க ஒரு சூரிய கிரகணம் மாதிரி இங்க இருட்டா இருக்கும், இங்கெல்லாம் வெளிச்சமா இருக்கும். அந்த அந்த இதுல அந்த வட்டத்துல மட்டும் இப்படி வெளிச்சமா இருக்கும். இப்படி இழுத்துட்டு இருக்கான், போய்கிட்டு இருக்கு உள்ள. பலவிதமான காந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. நம்ம மில்கிவே, நம்ம பாலை வழி மண்டலத்தை விட்டு போனீங்கன்னா 1000 கோடி மண்டலங்கள் இருக்கின்றன. ஆண்ட்ரோமிடா கேலக்சி நம்ம பக்கத்து மில்கிவேக்கு பக்கத்து கேலக்சி, பக்கம்னா அதெல்லாம் கோடி. அதனால தான் கபஸ்தி நேமி அப்படிங்கிறாங்க. கால நேமி கபஸ்தி நேமியை பார்த்தோம் நம்ம. கபஸ்தி நேமி சத்வஸ்தக, சத்தியமான ஸ்தலம் உடையவன், அவ்வளவுதான். சத்வஸ்தக சத்துவகுணம், ஸ்தக அவன்தான், ஸ்தலம் ஸ்தானம் அவன்தான். சத்வஸ்தக சிம்ஹோபூத மகேஸ்வர. சிம்ஹ உங்களுக்கு தெரியும், சிங்கம். அந்த சிம்ஹ பூதம், அந்த அந்த உடம்பு உடையவன். மகா ஈஸ்வரக மகேஸ்வரக. அப்போ நரசிம்ம அவதாரத்தை குறிக்கலாம். ஏன்னா இது வந்து மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரத்தையும் குறிக்கிறாங்க. இந்த நரசிம்ம அவதாரத்தெல்லாம் நிறைய அவங்க ரெஃபர் பண்றாங்க, குறிக்கிறாங்க. அது சிம்ஹம். உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்ய புராதனஹ ஷரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணக. உத்தரக, உத்தரம் எழுந்துக்கிறது, நார்த் அப்படின்னு எப்படி வடக்கு, அப்படியே அரைசிங் எழுந்து அருளுதல் மாதிரி. உத்தரக கோபதினா, கோனா பொதுவா பசுமாடு, கோமாதான் பாங்க. பசுமாட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. வேதங்களுக்கும் பேரு கோதான். இந்த உலகம் பூமி இருக்கு பாருங்க, அதுக்கும் பேர் கோ. கோபதிஹி அவன் தான். தர்மத்துக்கு பேரும் கோன்னு உண்டு. கோபதிஹி அவன் தான், எஜமான புருஷன் அவன் தான், கணவன். கோபதி கோப்தா அவன் தான், அந்த கோப்தா அந்த புருஷன், அந்த கணவன். உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனக. ஞானத்துடைய தாண்டினவன், ஞானத்தையே தாண்டினவன். அதிகிருத்திய, ஞானகம்ய, அதிகம்ய, நிறைய இருக்கு சம்ஸ்கிருத வார்த்தைகள். இந்த கம்ங்கிறது ஒரு தாத்து, நல்லா புரிஞ்சுக்கணும். செல்லுதல் அர்த்தம், அவ்வளவுதான். அதுல இருந்து அகம் கச்சாமி, தொம் கச்சசி, சக கச்சத்திலாம் வரும். அதெல்லாம் விட்டுடுங்க. கம்யங்கிறது ஒரு பிராதிபதிகத்துல ஒன்று வரும், கிருந்த பிராதிபத்தை கம்ய கம்யன்னு வரும். அதை விட்டுடுங்க. அது வந்து டு கோ, தாண்டி போகுதல் தான், அதை செல்லுதல். ஆனா தாண்டி செல்லுதல், ஞானத்தையே தாண்டி செல்லுதல் அர்த்தம். ஞானகம்ய புராதன காலத்துல இருந்தே புராதன ஞானம் இருக்கு, சனாதன தர்மங்களே கடந்து சென்றவன் அர்த்தம். அவ்வளவு அழகா மகாவிஷ்ணுவை வர்ணிக்கிறார் வியாசர் இவர் மூலமாக, பீஷ்மர் மூலமாக. ஷரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணக. ஷரீரம் உடம்பு, ஷரீரபூத பிருத் போக்தா, ஷரீரங்களை உடம்புகளை அணிந்து கொண்டு போக்தா போஜனம் செய்ய. அப்படியே இந்த பிரபஞ்சத்தை அவன் தான் சாப்பிட்டுகின்றான். ஐ ஆம் த டிஸ்ட்ராயர் ஓப்பனைவர் நம்ம பகவத்கீதையை காட்டி. ஷரீரம் பூதம், இந்த பூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், இந்த ஷரீர பூத உடுத்தி கொண்டு, பிருத்துனா உடுத்துதல், அணிதல். ஷரீர பூத பிருத் போக்தா, போக்தானா சாப்பிடப்பட்டவன் அர்த்தம், அவ்வளவுதான். ஷரீர பூத பிருத் போக்தா, சரீரங்களையே சாப்பிடப்பட்டவன், சரீரங்களை அணிந்து கொண்டிருக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட போக்தா அவர். அப்படின்னா உலகம் பிரபஞ்சத்தையே எல்லா பூதங்களையும் கடைசியில அவர்கிட்ட தான் போய் அவருக்கு உள்ள போயிடும். இன்ஃபினைட் ஸ்மால் டாட் பிக் பேங்கே அதுதான். கடைசியில் எல்லாமே அந்த ஆரம்ப காலத்தில் அந்த இன்ஃபினைட் ஸ்மால் டாட்டுக்குள்ளேயே போயிடுங்கிறானே நாசா சயின்டிஸ்ட். ஷரீரபூத பிருத் போக்தா கபீந்திரோ பூரி தட்சிண. கபீந்திரன், கபீனாம் இந்திரகன்னா குரங்குகளுடைய, இந்திரகங்கிறது தலைவன் வச்சுக்கலாம், இந்திரகன்னு விடுங்க. தேவேந்திரன்லாம் தேவர்களுடைய தலைவன். இந்திரகன்னா நம்ம பஞ்ச இந்திரியங்கள். அந்த குரங்குகளுக்குடைய இந்திரியங்களில் இருக்கார் சுவாமி. அதைத்தான் நம்ம இந்து மதம் அவ்வளவு விசேஷமானது. அது எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, சுவாமி நம்ம சவுத் இந்தியால ஆதிவாசிகள் கொஞ்சம் குரங்கு முகத்தோடே இருந்தார்கள் அந்த காலத்துல, ராமாயண காலத்துல. இதுதான் இதிகாசம், இதுதான் சரித்திரம். அப்போ அவர்களுடைய நண்பனாகி அவர்களுடைய இந்திரியங்கள்ல உள்ள புகுந்து அவர்களை மாதிரி அவர்களுக்கும் ஒரு சக்தி கொடுத்து அவர்களுக்கும் ஒரு தெய்வீகத்தை கொடுத்த ஒரு பகவான் மகாவிஷ்ணு. அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் வேதங்கள்ல. எல்லாத்திலும் இருப்பார் அவர்.
அவன் வேற சமூகத்தை சேர்ந்தவன், அவன் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தீண்டாமை இதெல்லாம் இப்போ 600-500 வருஷமா முகலாய சாம்ராஜ்யம், இந்த வெள்ளக்கார சாம்ராஜ்யம் வந்ததுலேருந்துலாம் அவங்களாம் பார்த்து கொஞ்சம் ஆளுகளை கொஞ்சம் இதெல்லாம் இப்படி பிரித்து பேசி ஊரெல்லாம் பண்ணி அதை நம்ம மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் சில கூட்டங்களை சில எடுத்துக்கிண்டு அதெல்லாம் வேண்டாத வேதங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. பகவான் ஹரிஜனம் ஆன ஆஞ்சநேயர் அந்த குரங்கு அந்த வம்சங்கள்ல சுக்ரீவன் இவங்கெல்லாம் அதுலேயே இருந்தார், அவருடைய இந்திரியங்கள்ல இருந்தார். அதுதான் அர்த்தம். கபீந்திரோ பூரி தட்சிணா, அவளுக்கெல்லாம் பூரினா வயிறு ஃபுல்லுன்னு அர்த்தம். அதிக வளம், செழிப்பு, நிறைஞ்சு கொட்டுறத பூரி, வயிறு நிறைஞ்சாச்சு, பூரி அபண்டன்ஸ். பூரி தட்சிணா கொடுத்துருக்காரு அவருக்கு, கபீந்திரர்களுக்கெல்லாம், கபிகளுக்கெல்லாம், குரங்குகளுக்கெல்லாம் அவ்வளவு தட்சிணா கொடுத்துருக்காரு, வயிறு ஃபுல்லாகிற மாதிரி வச்சுங்கோ. பூரி தட்சிணா கொடுத்தவன், கொடுக்கப்பட்டவன், கொடுத்து கொண்டிருக்கப்பட்டவன் தட்சிணை கொடுத்த ரைட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலி தட்சிணாங்கிறது சரியான சமஸ்கிருதத்தில் நீதி, சரியானவை, நியாயமானவை, சரியானவை, அது கொடுத்துட்டு இருக்கார் பகவான் அவளுடைய இந்திரியங்கள்ல புகுந்து. இதுதான் அர்த்தம். உங்களுடைய தலைவனாக வச்சுங்கோ, கபிகளுடைய தலைவன் இருந்தான்னு வச்சுக்கோ, அது விஷயம் வேற. கபீந்திரோ பூரி தட்சிணஹ சோமபோம் அமிர்த சோம புருஜித் புருஷத்தமஹ சோமபஹ, அவன் தான் சோமபஹ. சோமபானங்கிறது இந்த கல்லுகள் எல்லாம் மாதிரிலாம் கிடையாது. அதாவது ஹிமாலய மலைகள்ல சில மூலிகைகள் இருக்கு, அதை புழிஞ்சு அவங்க அப்படியே ஒரு இலை கூடையில மாதிரி போட்டு வச்சு ஒரு 2 மாசம் 1 மாசம் அப்படியே வச்சிருவாங்க. அது இயற்கையாகவே எப்படி பால் தயிராகிறதோ இயற்கையாகவே ஆகி அதை குடிக்கிறாங்க, உடம்புக்கு நல்லது. அது இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், மனிதனால் உண்டாக்கப்பட்ட ரசாயன பொருட்களால் செய்யப்பட்டது அல்ல. அந்த பிராண்டி விஸ்கி மாதிரி. சோமபக அவன் தான், அமிர்தபக அவனும் அவன் தான். அமிர்தங்கிறது உங்களுக்கு தெரியும், இம்மார்டாலிட்டி, மரணம் இல்லாதது அமிர்தம். அமிர்தபக சோமபக அமிர்தபக சோமக பானமும் அவன் தான். புருஜித் புரு சத்தமக, புருங்கிறது எப்போதுமே செழிப்பு, இதுதான் புருக்கு அர்த்தம். புரு ஷக ஏஷக புருனாக்கா இவனுக்கு செழிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது எப்போதுமே நம்ம ஹிந்து சாஸ்திரத்துல நேர்மறை அர்த்தங்கள் தான். ஐயோ அவன் கடவுள், அவன் அப்படியே இறந்து கிடக்கான், அவன் வந்து எல்லாருக்கும் தியாகம் பண்ணான், அதெல்லாம் அது வேற வெள்ளைக்காரர்கள் கூறும் இயல்பு. எப்போதுமே நானே கடவுள், இந்த கடவுள் என்னிடம் இருக்கலாம். நீரில் இருப்பார், நெருப்பிலும் இருப்பார் தானே, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். என்னுள் இருக்கின்றார், இதுக்குத்தானே வேணும். என்னுள் இல்லாவிடில் நான் அவரை அளந்துடுவேன். உனக்கு என்னுடைய இருக்கிறது கூட சக்தி கிடையாதப்ப நீ எப்படி நீ கடவுள்னு கூறுவேன்னு நான் கேள்வி கேட்டா? அணுலயும் இருக்கார், விஷ்ணு அணு. அதனால கபீந்திரோ இது சோமபோ அமிர்த சோம புருஜித் புருஷக அபண்டன்ஸ், புருஷக புருஜித் புரு சத்தமக ஜித்து வென்றார். அந்த செழிப்பையும் வெல்லக்கூடியவர், அந்த புருஷனையும் வெல்லக்கூடியவர். புருஷங்கிறத மகாவிஷ்ணு தான் சொல்லுவா. செழிப்பாக புருஷன் பேர் கொடுக்குறார். இப்ப என் பேர் விஷ்ணுன்னு இருந்தா நான் மகாவிஷ்ணு ஆயிட முடியாது. பட் என்னைக்கும் பகவான் நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு பகவான் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தால் புண்ணியங்கள் சேரும், நேர்மறை சக்திகள் சேரும், எதிர்மறை சக்திகள் நம்மளை தாக்காது. இதெல்லாம் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிதான். எலக்ட்ரானிக்ஸ்க்கு தெரியாது உனக்கு என்ன வேணும்னு தெரியாது. நீ உனத்தை விரும்பினியா உன்னத்தையே பார்த்துட்டு அது உள்ள ஓடி வந்துடும். புருஜித் புரு சத்தமக, சத்தமகன்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தை தரப்பட்டவன், அவன் ஒரு சத்தியவான். அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுங்க. என்ன தம் தமக எல்லாம் வரும், அது ரொம்ப இதா போக வேண்டாம். சத்தமக, அவன் ஒரு சத்தியத்தை தரவான். புருஜித் புரு சத்தமக. வினயோ ஜய சத்திய சந்தக தாஷார்க. வினயோ ஜய சத்திய சந்தக தாஷார்க சாத்வதாம் பதிஹி. வினயோ ஆங்கிலத்தில் ஹம்பிள் பாங்க, ஹியூமிலிட்டியும் பாங்க. சாதுவா இருக்கிறது, மௌனமா இருக்கிறது, கள்ள கபடம் இல்லாம இருக்கிறது. ஹியூமிலிட்டி, ஹம்பிள். நேர்மையாகவும் இருக்கிறது. வாய்ப்பேச்சு கொடுத்து சொல்லாடலை வைத்துக் கொண்டு எல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக மௌனமாக எல்லாருக்கும் அனுசரித்து போகக்கூடியவனாக
வினயோ ஜெயக சத்தியசந்த, ஜெயக எப்பொழுதும் ஜெயந்தான். சத்தியசந்தன், சந்தகங்கிறது சம்ஸ்கிருதத்துல சேர்த்தல் அர்த்தம், யூனியன் அர்த்தம். சந்தக சந்தி சேர்க்கிறது அப்படின்னா பதங்களை சேர்க்கிறது, சத்தியத்தை சேர்க்கிறது, சத்தியத்தை எல்லாமே சேர்த்து அப்படியே அலையா சத்தியசந்த அலையா இருக்கிறது. வினயோ ஜெய சத்தியசந்தோ தாஷார் அக, அருகங்கிறது அருகதி யோக்கியம். தாசாங்கிறது தாசாவும் சொல்லலாம், தாசன் சொன்னா நம்முடைய தாசாதி தாசன்னா நமக்கு சேவை செய்யப்பட்டவன், தாசாதும் அதான் அர்த்தம். அதுக்கு அருகதை உண்டாத்தவன், நமக்கும் சேவை செய்ய செய்ய தாசா தாசா அருகன்னு பிரிக்கணும். அருகதி உள்ளவன் அவன், அருகதை உள்ளவன், சேவை செய்வதற்காக, நாம் அவனுக்கு சேவை செய்வதற்காகவும் கூட, செய்விப்பதற்காக, செய்வதற்காக, செய்விப்பதற்காக அவனுக்கு அருகதை. கெட்ட வழியில போ, அவனை வெட்டி இவனை விட்டு நான் சொல்ல மாட்டேன். செய்விப்பதற்காக, செய்விப்பதல், செய்விப்பதற்காகவும் செய்வதற்காகவும் அருகதை உள்ளவன் தாஷார்க. தாஷார்க சாத்வதாம் பதிஹி. சாத்வதாம்னா சாத்வீகமா உள்ளனா, சில இது வந்து எதுகுலத்தை தான் குறிக்கிறாங்க. எதுகுலம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த குலங்களை கொஞ்சம் எல்லாவித இனமும் இருந்தாங்க, எல்லாவித ஜாதி மக்களும் அவன் தான் பதி, இதுதான் அர்த்தம். சாத்வதாம் பதிஹி, எஜமானன் அவன் தான், கணவன் அவன் தான், புருஷன் அவன் தான், பதி. சாத்வதாம் பதிஹி ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோமித விக்ரம. ஜீவ நம்மளுடைய ஜீவ, வினயிதோ சாட்சி, நம்ம வினீதம், நம்ம ரொம்ப ஹம்பிள், ஆங்கிலம் சொல்ற மாதிரி ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாய்மை, தூய்மையான உள்ளம், சாதுவாக, ஆணவத்தோடு இல்லாமல், அநாகரீகமாக இல்லாமல், ஆணவம் இல்லாமல் சாதுவாக இருப்பதுதான் வினீதம். வினயிதா சாட்சி, அவன் தான் அதுக்கு சாட்சி. உங்களை பண்றதுக்கு அவன் தான், அவன் சாட்சி அவன் தான். ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோமித விக்ரமஹ. மூ பிளஸ் குந்தகங்கிறது தாமரைப்பூ, அந்த மல்லிப்பூ, அந்த ஜாதி மல்லி எல்லாம் நிறைய வரும் அர்த்தம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஆனா நான் கொடுத்து ஒரு ஊற்று, நீர் ஊற்றுல அப்படியே நீர் ஊற்று வந்து அப்படியே உலகமே ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க ஜலம் நீர் அப்படி இருப்பது போல. ஏன்னா ஊற்றுங்கிறது அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த பிக் பேங்க்ல இருந்து அப்படி அப்படின்னு. உங்களுக்கு பெரிய பள்ளத்தாக்கு, நிறைந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். நல்ல வாசனை மருந்துகள், வாசனை பூக்கள் சொல்லலாம். மல்லிப்பூ, ஜாதி பூக்கள் எல்லாமே குந்தகன்னு வந்து, பூ வந்து உபசர்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறது. கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட் அப்படிலாம் மாதிரி. முகுந்தோ மித வி கிரமக. கிரமங்கிறது பதம் பதமாக, ஸ்டெடி, நிதானமாக, பதம் பதமாக, நிதானமாக எந்த காரியத்தையும் செய்தல் தான் கிரமக. விக்ரமக உபசர்கம், விக்ரமக. முகுந்தோ மித விக்ரம், முகுந்தோ மித அமித, முகுந்த அமித. அமிதங்கிறது அளவற்றவன். மாங்கிறது தாத்து வரும், மெஷர்மெண்ட் மா, அதுலேருந்து தான் மித, அமித, அனமித எல்லாம் வரும். அமித, அமிதாப் பச்சன்லாம் சொல்றாங்க இல்லையா, அளவே பண்ண முடியாது, அவ்வளவு பெரியவங்க அவங்க. அளவில்லாத ஒருத்தன், அளவில்லாத சேவைகளை செய்யக்கூடியவர், காப்பாற்றுதல். பச்சோ மா பச்சோம்பாங்க ஹிந்தியில, என்ன காப்பாற்றுறதுக்கு, காப்பாற்றப்பட்டவன், அளவில்லாமை, அப்படி பேருடைய அர்த்தம் சொல்றேன். அமித, அமித, அமித தாஷார்ஹ சாத்வதாம் பதிஹி ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித, முகுந்த அமித விக்ரம. முகுந்தத்துடைய அமிதமே இல்லை அவருக்கு, அவ்வளவு வாசனைகளாக உடையவர், அவ்வளவு பூக்களின் ஜாதி மலர்களால் இருக்கப்பட்டவர், அமித்தன் அவர். விக்ரமக அவர், பதம் பதமாக எதிலையும் செல்லக்கூடியவர். அம்போ நிதி ரணந்தாத்மா மகோததி மகோதிசயோன் தக. அம்போ, அம்பங்கிறது அம்மா, அம்மாவுடைய நிதி. இப்போ தேவகி வாசுகி எல்லாம் இருக்காங்க, தேவகி எல்லாம் அம்மா இருக்காங்க, யசோதா வளர்த்த அம்மா இருக்காங்க, தேவகியுடைய பரமானந்தம் தான் அவர் அப்படின்னு வச்சனத்திலேயே வரும். ஆனால் அம்மாக்களுக்கெல்லாம் அவர் தான் ஒரு நிதி. எல்லா அம்மாக்களும் கோபிலாசெல்லாம் அவர் பின்னாடி தானே போறாங்க. அவருடைய பாலகிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்தோம், அவருடைய அழகை பார்த்தோம், ஒரு வத்சலன் இல்லையா,
சின்ன சின்ன மாடுகள், சின்ன சின்ன அந்த கன்றுகள்லாம் வச்சு இந்த புல்லாங்குள்ள ஓடி வரும் இல்லை அந்த கன்றுகள்லாம், இந்த வத்சலன் இல்லையா அவர். அம்பா நிதி நிதி நிதிர், அந்த ரா வந்து விசர்க்கத்தில் போயிடும், புள்ளி வந்துடும். நிதிஹி அம்பா நிதிஹி. அம்போ நிதிர் அனந்தாத்மா, அனந்த ஆத்மா. அனந்த அந்த கிடையாது, அந்தனா கடைசி, அனந்தம் அவர் முடிவில்லாதவர் அந்த ஆத்மா, அதான் அனந்தாத்மா. அம்போ நிதி அனந்தாத்மா மகோததி ஷய அந்தக. மகாததி தயிர், ஷய அதுல படுத்துட்டு இருக்கார். அந்தக கடைசியானவர், ஃபைனாலிட்டி அவர் தான். அந்தக யமதர்மராஜே அந்தக அந்தகன்னு சொல்லுவான், எல்லாரையும் சொல்லலாம். தட் இஸ் ஃபைனல் அவர் தான். அந்தக கடைசி காரி, உலகம் அழிவுறதுக்கு முன்ன, அதுக்கப்புறம் அவர் தான். இந்த உலகம் அப்படியே ஷ்ரிங்கேஜில் அப்படியே திருப்பியும் அந்த பிளாக் இன்ஃபினைட் ஸ்மால் டாட்டுக்கு போயிடுறது, அவர் தான். அந்தகம் அவர் தான், சயனம் பண்ற அந்தக அவர் தான். ததி பார்க்கடல் தான் அவங்க சொல்றாங்க. அந்த ததி ததிக்கிறா விண்ணோ ஆகார்ஷம் ஜிஷ்ணோ ரஸ்வஸ்டமாஜ் அப்படின்னு வரும் வேதங்கள்ல கூட. அந்த ததி அவர் தான், அந்த கேர்ட் அவர் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது அப்படி வர்ணிக்கிறாங்க மகாவிஷ்ணுவை. இதுல பார்த்தாலும் அந்த கிளவுட்ஸ் எங்க பார்த்தாலும் நீங்க பிரபஞ்சத்துல உங்களுக்கு அந்த ததி தான் இருக்கும், கேர்ட்ஸ் தான் இருக்கும், கிளவுட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஊர் கிளவுட்ஸ், நம்ம ஊர் பார்க்கடல் நினைச்சுக்காதீங்க, அப்படி வர்ணிக்கிறாங்க. அதனாலதான் இந்த இந்த காலை நேமியும் சொல்றான். இந்த இந்த பல நேமிகளை அவங்க புருஷ நேமி, நிறைய நேமிகள் அவங்க சொல்றான். என்னன்னா நேமினா இந்த வட்டம், சர்க்கம்ஃபரன்ஸ், எல்லாத்துடைய உலகத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸே அவர் தான். சக்கரமா தானே வச்சிருக்கா, உலகமே ஒன்றுக்கு ஒன்றும் சுத்திட்டு இருக்கேன். சூரியனும் சுத்துறான், நம்ம கிரகங்களும் சுத்திட்டு இருக்கேன், சாட்டர்ன் சனீஸ்வர பகவானும் சுத்துறான், குரு பகவானும் சுத்துறான், எல்லாரும் சுத்தின்னு தான் இருக்காங்க. நம்ம மண்டலம் சோலார் சிஸ்டம் அப்படிம்பாங்க, நம்ம சூரிய மண்டலமும் சுத்தின்னு இருக்கு, அதுவும் சுத்திக்கிறது. அதுவும் அந்த கருங்குழி பள்ளம், பிளாக் ஹோல், அதை சுத்துறது. அதுக்கு எத்தோ 2.5 லட்சம் கோடி வருஷங்கள் ஆகும், அதெல்லாம் அந்த கணக்கு இருக்கு. ஸோ மீண்டும் பார்க்கலாம். என்னுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். ஹரியோ.